10 நிமிஷத்தில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இப்படி ஒரு க்ரீமி பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவீங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகா, 4 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கலாம். 5 முந்திரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பன்னீரை வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மிக்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் பச்சை மிளகா, சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கோம். பன்னீர் ஃப்ரை பண்ணும் போதும் காரம் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, புலாவ் எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டில் சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லைட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் இன்றைக்கி ஆட் பண்ணலை. லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி இருக்குன்னா சூப்பர் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.